பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்கான தியானம் லூக்கா 21வது அதிகாரம் 18வது வசனம். ஆனாலும் உங்கள் தலைமயிர் ஒன்றாயிலும் அழியாது. அதற்கு முதல் வசனத்தை பார்க்கும்போது, என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், ஆனாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. இயேசு கிறிஸ்து அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. நம்முடைய வாழ்க்கையில நிறைய பயப்படுகிறதுக்கு காரணம் தீங்கு வந்து விடுமோ என்றுதான். தீங்கு வந்ததற்காக பயப்படுவதை விட வந்து விடுமோ என்று அதிகமாய் பயப்படுகிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த, உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் விழுந்து போவதில்லை, ஒன்றாகிலும் சேதப்படுத்தப்பட போவதில்லை, ஒன்றாகிலும் அழிந்து போக போவதில்லை என்கிற வாக்கு தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்போது, நாம் நினைக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு தீங்கு கோப்பு கொடுக்க மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில் தீங்கு வராது. தேவனோடு கூட இருப்போம். தேவன் நமக்கு கொடுக்கிற சகல ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மோடு கூட அந்த பெரிய காரியங்களை செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. விசுவாசத்தோடு இருங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார், ஆச்சரியமா வழிநடத்துவார், பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தர் தம்மை வார்த்தைகளை கொண்டு ஆசீர்வதிப்பாராக. God bless you.